பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்கை கொன்ற நபரை பழி வாங்குவேன் என ரீல்ஸ் வெளியிட்டுள்ள இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் தொடர்பாக போலீசார் பல்வேறு கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஆம்ஸ்டாங்கை கொலை செய்த நபரை தான் பழிவாங்குவேன் என இன்ஸ்டா ரீல்ஸ்ல ஒரு நபர் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக போலீசாருக்கு அந்த இன்ஸ்டா ரீல் கிடைத்த நிலையில அதனை வைத்து ஒரு நபரை ஏற்கனவே போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக திருமலிசை சேர்ந்த மனோஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரை சிறையில் அடைத்த நிலையில நேற்று பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த மறைந்த ஆம்ஸ்டாங்கிற்கு ஓராண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில அங்கேயே இதே பாணியில மற்றொரு வாலிபர் ஒருவர் இதே போல ஆம்ஸ்டாங்கை கொலை செய்த நபரை தான் பழிவாங்குவேன் என ரீல்ஸ் வெளியிட்டதால ஒரு பரபரப்பு நிலவிருக்கிறது. அந்த ரீல்ஸும் அந்த வாலிபர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். போலீசார் அந்த இன்ஸ்டா ரீலை வைத்து யார் அந்த நபர் என்பது குறித்தான விசாரணையை முடக்கிவிட்டுள்ளனர். ஏற்கனவே ஒரு நபர் இதே பாணியில இந்த ரீல்ஸ் வெளியிட்ட நிலையில மீண்டும் அதே பாணியில மற்றொரு வாலிபர் ஒருவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இதே போன்ற ரீல்ஸ் பதிவிட்டிருப்பதால பெரும் பரபரப்பு நிலவி இருக்கிறது. போலீசார் இதை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.